உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். முதல்ல பாஜக அப்படின்றது பரப்புரையில பின்தங்கி இருக்கு அப்படின்றதுதான் இதுவரைக்கும் பேசப்பட்ட வாதமா இருக்கு. அதுக்கு முதல்ல பதில் சொல்லியிருக்கு. இல்ல, பரப்புரையில பின்தங்கவில்லை அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமா சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். அதாவது பிஜேபியினுடைய நிலைமையே பார்த்தீங்கன்னா கடந்த 7-8 வருஷமா இவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது, அந்த மாதிரியே எங்களை டயர்டாகவே வச்சுருக்காங்க. இப்போது இந்த விவாதத்தில் கூட அண்ணன் கோவை செல்வராஜ் சொல்கிறாரு 3 வருஷம் கொரோனா வந்ததுனால எம்பி லேட் நிதி நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு. அது தவறான தகவல். ஏனென்றால் 2020-21 ஒரு வருடம் முழுக்க இந்தியா முழுக்க யாருக்கும் கொடுக்கல. அடுத்தது 21-22 நிதியாண்டில் 5 கோடிக்கு பதில் 2 கோடி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பழையபடி ரீஸ்டோர் ஆயிடுச்சு. அதனால கிட்டத்தட்ட 1.5 வருடத்திற்கு கொடுக்கலன்னா சொல்லணும். இப்போ 3 கொடுக்கலன்னா இப்போ 25 கோடியில் 15 கோடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஆயிடுது. மொத்தம் 25 கோடியில் 7 கோடி ரூபாய் கொடுக்கப்படவில்லை. அதுக்கான 8 கோடி ரூபாய் கொடுக்கப்படவில்லை. அது காரணம்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ இன்னொரு தடவை கோவை செல்வராஜன் சொன்னார், எங்கேயாச்சும் எங்களுக்கு எதிர்ப்பு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஈரோடுல கயல்விழி செல்வராஜ் அமைச்சர், திருச்சியில அன்பில் மகேஷ் அவர்கள், நீலகிரியில திமுக வேட்பாளர் ஆர் ராசா அவர்கள், பெரம்பலூர்ல திமுக வேட்பாளர் அருண் நேரு அவர்கள், அப்புறமா மயிலாடுதுறையில சுதா அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர், கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணி, இவர்கள் எல்லாருமே அங்க பரப்புரைக்கு செல்லும் போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதை இந்த புதிய தலைமுறை சேனல்ல கூட படம் பிடித்து காட்டியிருந்தார்கள். என்கிட்ட கூட வீடியோ இருக்கு. இருந்தாலும் புதுசா என்ன உங்களுக்கு தெரியாதல்ல, இந்த ஆளுங்கட்சி வரப்ப போன 2021ல பல கட்சிகள் இந்த அளவுக்கு நடந்ததில்ல. முதல்வர்கிட்டயே அவர் வாக்கிங் போய் மக்கள் கிட்ட பேசும்போது ஒரு பெண்மணி எனக்கு 1000 ரூபாய் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு குறையா சொல்றாங்கன்னா அப்ப எதிர்ப்பே இல்ல, அதிருப்தியே இல்ல. முதல்வர் கேட்கிறாரு, வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா அரசு வேலை பார்க்கறாரு. அங்கதான் பிரச்சனை வருது. இப்போ கோவை சத்தியன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த அம்மா ஏன் கேட்கறாங்கன்னா, பரப்புரையப்போ எல்லா பெண்களுக்கும் சொல்லிதானே எங்க ஓட்டு வாங்குனீங்க, இப்போ வந்ததுக்கு அப்புறம் கண்டிஷன் போட்டீங்களேன்னு கேட்கறாங்க. இப்போ சப்ஜெக்ட் குள்ள வரணும்னா நீங்க பேசுனீங்க. இப்ப 2 பாயிண்ட் தான். இப்ப நீங்க சொல்ற இந்த விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல, அதிருப்தி, அத சத்தியன் சொல்றாரு அது எங்களுக்கு தான் வரப்போகுதுன்னு. இன்னொன்னு, உங்கள் மீது வைத்த விமர்சனர்கள் அந்த 10 ஆண்டு காலத்துல நீங்க என்ன செய்ய, அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லியிருக்கீங்களான்னு. அதான் நான் என்ன சொல்றேன், சரியான கேள்விகள் கேட்டால் இல்லை விமர்சனங்கள் வைத்தால் பதில் சொல்லலாம். உதாரணம் சொல்றேன், நேற்று முதலமைச்சர் திருவள்ளூர்ல பேசினாரு. நீங்க சொன்னீங்க பரப்புரையில 40% பாஜக எதிர்ப்பு, 40% அவர்கள் சாதனைகள், 20% அதிமுக. அதை நான் மறுக்கிறேன். கிட்டத்தட்ட 70-80% பாஜக எதிர்ப்பு மட்டும்தான். மத்திய அரசு எதிர்ப்பு, அது பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப வேடிக்கையா இருந்தது, முதல்வர் டீம் சரியா இல்லையான்னு தெரியல. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்கல்ப பத்திரம், அதாவது தேர்தல் வாக்குறுதி. முதல்வர் நேற்று திருவள்ளூர்ல சொல்றாரு, இந்தி கூட்டணியை பார்த்து பயந்ததுனால இந்தியான்ற வார்த்தையே இந்த முழு தேர்தல் அறிக்கையில பயன்படுத்தலன்றாங்க. ஆனா 41 இடங்கள்ல இந்தியான்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம், அதுல கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி பல பொய்களை சொல்றாரு. பிரதமர் மோடி தெருவில் பாத்திரத்தை அடிச்சு சவுண்ட் பண்ணீங்கன்னா கொரோனா போயிடும்னு சொன்னாரு. கொரோனா போச்சா அப்படின்னு கேட்டார். பலமுறை விளக்கம் சொல்லிவிட்டோம். அந்த பாத்திரத்தில் அது பண்ண சொன்னது அந்த தூய்மை பணியாளர்களை, துப்புரவு பணியாளர்களை, அப்புறம் ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக செய்ய சொன்ன ஒரு விஷயம். இது வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகளில் கூட, ஐரோப்பிய நாடுகளில் கூட இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்போ இவங்க ஏன் இப்படி இப்போ இன்னொன்று சொல்றாரு, பிரதமர் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு நிர்பந்திக்கிறாரு அப்படின்னு. அப்போ பிரதமர் அங்க சொன்னது என்னன்னா, யார் வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிடலாம், அதை தடுக்கக்கூடிய உரிமை எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. அதை எதுக்கு வீடியோ எடுத்து போட்டு விரதம் இருக்கக்கூடியவர்களை கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு தான் கேட்டார். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் பாஜகவினுடைய வளர்ச்சி பார்த்து பயந்து இருப்பதனால் உண்மையான குற்றச்சாட்டுகளை சொல்லாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் பரப்புரை வியூகம் என்னவா இருக்கு? பரப்புரை வியூகம் இப்ப இது நாள் வரைக்கும் இப்ப நீங்க இன்னும் 3வது இடம் தான்றாங்க. இப்ப கோவை சத்தியன் என்ன சொல்றாரு, நீங்க சீன்ல இல்லன்றாங்க. கோவை செல்வராஜ் அதுதான் சொல்றாரு, அதிமுக திமுக தானா, இதுல உங்க வியூகம் எங்க ஜெயிச்சிச்சு? எங்க வியூகம் எங்க ஜெயிச்சதுன்னா, 2 பேருமே எங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிறதுல ஜெயிச்சிருச்சு, அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்லலாம் மத்தியில ஆட்சியில இருக்கிறதுனால உங்களை பத்தி தான் பேசணும். இவர்கள் 2 பேருடைய கூற்றின்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க கட்டமைப்பு இல்ல, வலிமையா இல்ல, தலைவர்கள் இல்ல, எதுவுமே இல்லைன்றப்போ மத்திய அரசு குற்றம் சாட்டி பிரயோஜனம் இல்ல. அவங்க 2 பேர் தான் மாத்தி மாத்தி குற்றம் சாட்டி. இப்ப உங்களுடைய வியூகம்ன்றது 2 பேரும் எங்களை விமர்சிச்சுட்டாங்க, 2 பெருங்கட்சிகளும். அதுவே வெற்றின்னு நினைச்சுக்கிறீங்களா என்ன? 2014 இந்த அளவுக்கு கிடையாது. இப்ப இவ்வளவு அதிகமா வீரியமா 2 பேருமே எங்களுக்கு. இப்ப 2014 கூட மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் கடைசியா மோடியா லேடியா அதெல்லாம் கேட்டாங்க. ஆனா
தொடர் குற்றச்சாட்டுகள் வந்து திமுகவை எதிர்த்து அதிமுகவும், அதிமுகவை எதிர்த்து திமுகவும் தான். கடைசி ஒரு கட்டத்துல தான் அந்த பிரதமரை எதிர்த்து அம்மா அவர்கள் சொன்னாங்க. இல்ல இப்ப இதுல உங்கள் இடம் என்ன? நீங்க பரப்புரையில என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க ஸ்கோர் பண்ண போறீங்க? எதை நீங்க பெருசா நம்புறீங்க? எதை பெருசா நம்புறோம்னா, கடந்த 3 ஆண்டுகள் திமுக ஆட்சியில திமுகவை எதிர்த்து தொடர்ந்து களத்தில் அரசியல் செய்தது அந்த மக்களுடைய மைண்ட் ஸ்பேஸ் சொல்வார்கள். உண்மையான எதிர்க்கட்சியா நாங்க இருந்தோன்றீங்க. சொல்லலாம். ஏனென்றால் உதாரணமாக பாவின் டெண்டர் பிரச்சனை ஆகட்டும், இல்ல பிஜிஆர் எனர்ஜி ஊழல் ஆகட்டும், இந்த இது ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய புடவை அரிசி அதுல நடந்த ஊழல் ஆகட்டும், ஜரிகை பிரச்சனை ஆகட்டும், எல்லா பிரச்சனையுமே இந்த அறநிலையத்துறை பிரச்சனை ஆகட்டும், இது எல்லாமே தொடர்ந்து. நீங்களுமே ஒரு சட்டமன்ற தேர்தல் பாணியில தான் அணியிட்டு இருக்கீங்களா? திமுக அரசை விமர்சிச்சா நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தானே. உங்க 10 ஆண்டு கால ஆட்சி அது குறித்து பேசாம அதுதான் அதிமுக செய்யறாங்களே, திமுக அரசை எக்ஸ்போஸ் பண்றாங்க. இல்ல, எங்களுக்கு சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கட்சி திமுக தான். இப்போ நான் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழக வரலாற்றுல கடந்த 30 ஆண்டுகள்ல திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சியா இருந்த தொடர்ந்து 5 வருடமும் அரசியல் பண்ணதாக சரித்திரம் இல்லைன்றாங்க. கடைசி 6 மாசத்துலாம் வீரியமா வந்து எதிர்த்து களமாடுவாங்க. ஆனா இந்த 5 ஆண்டு இந்த 3 ஆண்டுகள்ல தினம் தினம் அரசியல், தினம் தினம் திமுகவை எதிர்த்து போராட்டம், இது வந்து கப்பிள்டு வித் டிஜிட்டல் பெனிட்ரேஷன். இன்னைக்கு செய்திகள் எப்படி பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். பெரும்பாலானவர்கள் யூடியூப், வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க. அப்போ நாங்கள் தொடர்ந்து மக்களுடைய மைண்ட் ஸ்பேஸை கேப்சர் பண்ணிருக்கோம். அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. நீங்க சொல்வது கள பரப்புரை தாண்டி சோசியல் மீடியாவிலையும் எங்களுடைய பரப்புரையின் தாக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.